என் கிச்சன் டூர் போலாமா? இந்த கிச்சனை வந்து சுத்தமாக மட்டும் கிடையாது, நமக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சிக்கிறதுலையுமே ஒரு சந்தோஷம் இருக்கு. கிச்சனுடைய கிளீனிங் வந்து ஒரு பெரிய டாஸ்க். எந்த ஒரு ஸ்டோரேஜுமே நான் பிளாஸ்டிக்ல வைக்க மாட்டேன். வீட்டுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கிச்சன் தான் கேபிட்டல். ஹலோ, வணக்கம், வெல்கம் டு நீல்ஸ் சேனல். எனக்கு இன்னைக்கு வந்து எங்கள் பசங்க திடுதுப்புன்னு கிச்சன் டூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து மேஜராக எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல, ரெடி பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லை. அதனால எங்கள் கிச்சன் எப்படி இருக்கோ அதை இன்னும் கொஞ்சம் நீங்களாம் பார்க்கணுமே அப்படிங்கிறதுக்காக அங்கங்கே அடுக்கி அப்படி எப்படி வச்சுருக்கேன். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே நம்ம என் கிச்சன் டூர் போகலாமா? எப்படி வந்து ஒரு நாட்டுக்கு கேபிட்டல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமோ, அந்த கேபிட்டலில் தான் நிறைய விஷயங்கள் நடக்குமோ, அதே மாதிரி தான் ஒரு வீட்டுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கிச்சன் தான் கேபிட்டல். கிச்சனில் தான் வந்து பெண்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுவும் இந்த கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா குடும்பமே கிச்சனில் தான் இருக்குது. அப்பா சமைக்கிறேன்னு ட்ரை பண்ணுறாங்க, அம்மா சமைக்கிறேன்னு ட்ரை பண்ணுறாங்க, தாத்தா பாட்டி கிட்ட இருந்து டிப்ஸ் எல்லாம் வாங்கி பேரன் பேத்தி எல்லாம் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய ஆக்டிவிட்டீஸ் கிச்சனில் தான் வந்து நடக்கும். அதனால அந்த கிச்சனை வந்து சுத்தமாக மட்டும் கிடையாது, நமக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சிக்கிறதுலையுமே ஒரு சந்தோஷம் இருக்குது. டு ஸ்டார்ட் வித் நான் வந்து தண்ணியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து நம்ம உடம்பே பார்த்தீங்கன்னா மோர் தென் 70% வாட்டர். அதே மாதிரி தான் இந்த பூமியும் வந்து மோர் தென் 70% வாட்டர். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும், நம்ம பாடியுமே ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கும். ஸோ தண்ணி அப்படின்னு சொல்லும்போது எங்கள் வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து எல்ஜி உடைய வாட்டர் பியூரிஃபையர். 6 வருஷத்துக்கு மேலே எங்ககிட்ட இருக்குது. இதில் எனக்கு வந்து நம்மளுடைய மெட்ரோ வாட்டரும் சரி, போர் வாட்டரும் சரி, ரெண்டுமே பியூரிஃபை ஆகி இதில் வரதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த வாட்டரை நான் என்ன பண்ணுவேன்னா என்னுடைய காப்பர் வெசலில் பிடிச்சி வச்சிருவேன். இது வந்து ஒரு 7 லிட்டர் தண்ணி பிடிக்கக்கூடிய ஒரு காப்பர். இதில் பியூரிஃபை ஆன வாட்டர் நான் காப்பருக்கு கன்வெர்ட் பண்ணும்பொழுது இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த தண்ணியில் இருக்கிற பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே இன்னும் எனர்ஜைஸ் பண்ணும். காப்பருங்கிறது அதுக்காக தான். அதுவும் சமீப காலத்தில் நிறைய பேர் நிறைய காப்பர் பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய பேருக்கு அதை பற்றி தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நான் இந்த காப்பர் பாட்டில் இருந்து ஐ கன்வெர்ட் இட் இன்டு மை ஸ்டீல் பாட்டில்ஸ். ஏன்னா இதுலேயே வந்து ரொம்ப நேரம் அந்த தண்ணி இருக்கிறதால அகெயின் இன்னொரு காப்பர் பாட்டிலுக்கு கன்வெர்ட் பண்ணோங்கிற தேவையில்லை. ஸோ தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் வந்து என்னுடைய அந்த பீதாம்பரி அப்படிங்கிற ஒரு பவுடர், இந்த பவுடர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ புளி கொஞ்சமாக விபூதி வச்சு தேய்ச்சாலுமே இது வந்து இந்த அளவுக்கு க்ளீனாக மெயின்டைன் பண்ண முடியும். இது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், பட் வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா புளி, உப்பு, காஞ்ச மிளகா. ஒரு கிச்சனில் எப்போவுமே உப்பு புளி அப்படின்னு சொல்லுவாங்க. உப்பும் புளியும் பக்கத்தில் தான் இருக்கணும். அது வந்து அந்த காலத்துலேருந்தே ஒரு ஐதீகமாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இந்த கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக சீரகெல்லாம் போட்டு இடிக்கிறதுக்காக நாங்கள் பயன்படுத்துறது. எங்களுக்கு ஸ்டோனில் யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், அதனால் அது வச்சுருக்கேன். என்னுடைய அடுப்பு ப்ளஸ் என்னுடைய சிம்னி ரெண்டுமே வந்து ஒரே பிராண்ட் தான், ஃபேபர் பிராண்டு. 4 அடுப்பு இருக்கிறது நாங்கள் வாங்கியிருக்கோம், விச் இஸ் அ கிளாஸ் டாப். ஸோ இந்த 4 பர்னருங்கிறது ஆக்சுவலாக எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேருக்கு நிறைய சமைக்கணும் அப்படிங்கும்பொழுது விச் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். அதே மாதிரி இது வந்து என்னுடைய பிளேட் ஆர்கனைசர். என்னுடைய பிளேட்ஸ் எல்லாமே இதில் தான் நாங்கள் வச்சுருப்போம். அண்ட் இது வந்து கரண்டிகள் மட்டும் வைக்கிற ஒரு ஆர்கனைசர். ஸ்பூன்ஸ் அண்ட் நைவ்ஸ் வந்து நான் 2ஆக பிரித்து இப்படி வச்சுருக்கேன். இதுக்கு தனியாக ஆர்கனைசர்ஸ் வாங்குறதுல எனக்கு உடன்பாடு இல்லை, அதனால ஐ ஜஸ்ட் புட் தெம் இன் 2 glasses. முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்கை தவிர்க்கிறதுங்கிறது ரொம்ப 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 நல்லது அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஆனால் பிளாஸ்டிக்கே இல்லாமல் ஒரு கிச்சன் வச்சுக்க முடியுமா அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கடினம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது நான் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறேன். இப்போ நீங்கள் என்னோட கிச்சன் டூர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அங்கே ஒரு பிளாஸ்டிக் ஸ்டூல் இருக்குது, இங்கே ஒரு பிளாஸ்டிக் பேஸ் இருக்குது. இது தவிர்த்து வேற எங்கேயுமே யூ கான் சி பிளாஸ்டிக். எந்த ஒரு ஸ்டோரேஜுமே நான் பிளாஸ்டிக்கில் வைக்க மாட்டேன். சாப்பிட்ற விஷயங்கள், முக்கியமாக சமையலுக்கு தேவையான பொருட்கள், இது எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ் அண்ட் ஸ்டீலில் தான் நான் மெயின்டைன் பண்ணேன். இந்த கிட் வந்து என்னுடைய ஆயில் கிட். இது வந்து என்னுடைய ஆலிவ் ஆயில். இது நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற கடலெண்ணெய். இது வந்து நல்லெண்ணெய். கடலெண்ணெய் ஒரு சின்ன பவுல்லையுமே வச்சுருக்கோம். அண்ட் மை லைட்டர். ஸோ இது எல்லாமே வந்து அடுப்பு பக்கத்துலேயே இருக்கும்போது நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
கிச்சன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். நம்ம வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் சமைக்கும் பொழுது நிறைய வேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த வேஸ்ட்டை நம்ம வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற அந்த குட்டி மாடி தோட்டத்துக்காக இருக்கட்டும், கிச்சன் தோட்டத்துக்காக இருக்கட்டும், அது வந்து உரமாக நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுதான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு தோல் உரிப்பீங்க, பனானா தோல் இருக்கும், தக்காளி இருக்கும், சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் அந்த வேஸ்ட் எடுத்து போடுறப்போ அந்த காய்கறிகள் இருக்கும். இது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரம் எடுத்துக்கோங்க. ட்ரம் எடுத்துகிட்டு இப்படி ஹோல்ஸ், இந்த ஹோல் எதுக்காக போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து வென்டிலேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக போடுறோம். அங்கங்கே இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இந்த பின்னோட அடியிலையுமே வந்து நம்ம ஹோல்ஸ் போடணும். பாட்டமில் ஹோல்ஸ் போட்டு ஒரு தட்டு, அந்த தட்டு எதுக்காக வைக்கிறோம்னா இதில் இருக்கிற அந்த ஈரம் எல்லாமே இறங்கும், அதுக்காக தான் அந்த தட்டு வைக்கிறோம். அண்ட் இது உள்ள வந்து கொக்கோ பிட் அப்படிங்கிற ஒரு விஷயம், இல்லைன்னா இந்த தேங்காய், நம்ம வீட்டில் வந்து தேங்காய் எப்பவுமே வாங்குவோம், அந்த தேங்காய் நார் அது கிடைக்கலன்னா கொக்கோ பிட் நம்ம வாங்கிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் மண், இதை ஒரு லேயராக மிக்ஸ் பண்ணிகிட்டே நீங்கள் வந்து உங்களோட இதோட எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்கள் வீட்லேயே நீங்கள் வந்து உரம் தயாரிக்கலாம். இது வந்து நல்லா மக்கிட்டு வருது. நான் அடுத்த லேயர் இப்போ இதுக்கு மேலே போட போகிறேன். இப்படி செய்யறதால நமக்கு வந்து நிறைய வேஸ்ட் மேனேஜ் ஆகும். இன்னொரு முக்கியமான விஷயம், பால் பாக்கெட் நம்ம வந்து ஓரத்தை மொத்தமாக கட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி கட் பண்ணுற அந்த குட்டி பீசஸ் இருக்குல்ல, அது வந்து டீகம்போஸ்டே ஆகாது, அது எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம எப்போவுமே அந்த எட்ஜில் லைட்டாக இடம் விட்டுட்டு கட் பண்ணோன்னா ஒரு ஓப்பன் மாதிரி தான், அப்படியே அந்த பாலை யூஸ் பண்ணிட்டு நம்ம அந்த பேப்பரை தூக்கி போட்டுடலாம். இது நம்மளால் இந்த இயற்கைக்கு செய்யக்கூடிய ஒரு குட்டி நன்மையாக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த குட்டி குட்டி பாட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா, சாரி நான் உங்களுக்காகலாம் ரெடி பண்ணி நீட்டாலாம் என்னால் வைக்க முடியல, ஐ குடன்ட் டூ தட். ஸோ இது வந்து பெருங்காயம் ப்ளஸ் ஓமம். எத்தனை பேர் ஓமம் சேர்த்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, பட் 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி ஓமம் சாப்பாட்டில் சேர்த்துக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். டைஜஷனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஓமம், அதனால ஓமம் வச்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோரேஜ் இதில் நான் என்னென்ன வச்சுருப்பேன் அப்படின்னா, மஞ்சள் தூள், கரம் மசாலாலாம் நம்ம வீட்லேயே அரைக்கலாம், கடையில் வாங்கணும்னு கூட கிடையாது. மஞ்சள், கரம் மசாலா, அதே மாதிரி ஜீரகத்தூள். திடீர்னு நமக்கு வந்து ஒரு மாதிரி சாப்பிட்டது வந்து திம்முன்னு இருக்கும், என்னடா பண்ணுறது அப்படின்னு நம்ம யோசிப்போம். அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலான்னா, நல்லா சுடு தண்ணி, என்கிட்ட வந்து பிரீத்தி கெட்டில் தான் இருக்குது. ஸோ கெட்டிலில் நல்லா சுடு தண்ணி காய்ச்சிட்டு இந்த ஜீரகத்தூள் ஒரு 2 ஸ்பூன் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஒரு அந்த திம்முன்னு இருக்கிற ஒரு ஃபீலிங் ப்ளஸ் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா அது எல்லாமே அது கிளியர் பண்ணிடும். அப்புறம் இந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கிறது எல்லாமே சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, மிளகாத்தூள் அண்ட் இது வந்து என்னோட அஞ்சரை பெட்டியில் நான் வந்து எல்லார் மாதிரியும் தாங்க, ஒன்றும் வித்தியாசமாக என்ன வைக்க போகிறோம், இந்த ஐட்டம்ஸ் தான் என்னோட அஞ்சரை பெட்டியில் இருக்குது. இது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் கை பக்கத்துலேயே இருக்குது அப்படிங்கும் போது எனக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப வாட்டமாக இருக்கும். அதனால் என்னோட அஞ்சரை பெட்டி நான் இங்கே வச்சுருக்கேன். அண்ட் பருப்பு வகைகள் எல்லாமே மேலே இருக்கும், எல்லா விதமான பருப்புமே வந்து மேலே இருக்கும். தோரம் பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, இது எல்லாமே மேலே இருக்கும். அண்ட் இது வந்து என்னுடைய மாமனாருக்கு நாங்கள் கொடுக்குற ஒரு டயபெட்டிஸ் கேருக்கான ஒரு பவுடர். இது டாக்டர் ரெஃபர் பண்ணி தான் அப்பாவுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். எனிபடி ஹூ இஸ் டயபெட்டிக் பேஷண்ட், அவங்களுக்கு பசிக்குது, அடிக்கடி பசிக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ப்ரோஹான்ஸ் டி அப்படிங்கிறது தான் நாங்கள் அப்பாவுக்கு கொடுக்குறோம். இது பருப்பு, இது எல்லாமே வந்து மிளகாத்தூள் அண்ட் மல்லித்தூள் வித் சர்க்கரை அண்ட் டீ பவுடர். நான் டீ குடிக்க மாட்டேன், பட் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. இது என்னென்னா அளவு எடுத்துக்கிறதுக்கு 1 கப்பு எங்களுக்கு ஃபுல்லாக தேவைப்படும் தோரம் பருப்பு, நாங்கள் ஒரு வேளை சமைக்கிறதுக்கு. ஸோ அந்த கால்குலேஷனுக்கு எடுத்துக்கிறது. ஸோ கிச்சனில் வந்து ஒரு குட்டி மணி பேங்க் இருக்கும். அந்த குட்டி மணி பேங்க் எங்கே இருக்கும்னா இந்த கார்னரில் இருக்கும். இந்த சில்லறை, நம்ம வந்து வீட்டு வாசலில் கீரைக்காய் வர்றது, காய் வாங்கிறது, அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இங்கே சேஞ்ச் வச்சுப்பாங்க. இது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கேஸு, அப்புறம் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வாங்கிறதுக்கு கொஞ்சம் கூடவே பணம் தேவைப்படும். அந்த மாதிரி கொஞ்சம் வெயிட்டான காசு, 500 ரூபாய் நோட்டெல்லாம் வந்து ஒரு குட்டி பர்ஸில் வச்சு ஒரு ஓரமாக வச்சுருப்பாங்க. ஸோ இது இன்னார் தான் அப்படின்னு கிடையாது. வீட்டில் யார் எப்போ என்ன வாங்கணும்னு நினச்சாலும் they can just come, take this, go, buy. அதுதான் இந்த ஏரியா. நான் யூஸ் பண்ணுறது வந்து பிரீத்தி ஜோடியாக் உடைய மிக்சி. இதனுடைய அடுத்த வெர்ஷன் இப்போ வந்துருச்சு 2.0. பட் நான் அது இன்னும் ஆர்டர் பண்ணிட்டேன், இன்னும் வரல. ஏன் பண்ணேன்னா, இங்கே பாருங்கள், அனுஷ்காவும் செல்வி அக்காவும் சேர்ந்து செஞ்ச வேலையா.
இப்படியா உடைக்கிறது எல்லாத்தையும்? இதுக்கு ஹேண்டிலே காணும். அதனால சரி 2.0. ஐ பர்சனலி சஜஸ்ட், இது வந்து பிராண்டிங் எல்லாம் கிடையாதுங்க, யூ கேன் ட்ரஸ்ட் மீ. பிரீத்தி ஜோடியாக் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிக்சிஸ். ஏன்னா வீட்டில் வந்து நம்மளுடைய டைம் கன்சியூம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப குறைக்கும். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக்ஸ். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பே கிடையாது. இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காத காய்கறிகள் வைக்கிற ஒரு ரேக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வச்சுருப்போம், பூண்டு இந்த மாதிரி உரிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து யூஸ் பண்ணும்பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும், டைம் சேவ் ஆகும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இந்த ரேக்கில் இருக்கும். அப்புறம் உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாமும் இந்த ரேக்கில் தான் இருக்கும். இது எங்களுடைய குட்டி கிரைண்டர், ப்ரீமியம் பிராண்டு நான் வச்சுருக்கேன். கிச்சன் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கிச்சனுடைய க்ளீனிங் வந்து ஒரு பெரிய டாஸ்க். அதுலேயும் சமைக்கும் போதே வந்து சில சமயம் பால் சிந்திரும், குழம்பு கொதிச்சுக்கிட்டே வந்து கீழெல்லாம் விழுந்துரும். அது துடைக்கிறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து இந்த ஸ்பஞ்ச். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லலாம். வெட் பண்ணி இப்படி வைப் பண்ணால் போதும், அந்த இடமே வந்து க்ளீன் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த க்ளீனிங் செட்டப்பில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா சிங்க்கு க்ளீன் பண்ணுறது. ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டு அடிச்சிருவோம், அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிடுவோம், ஃபுல்லாக அந்த சிங்கே வந்து வேறு கோலத்தில் இருக்கும். அது க்ளீன் பண்ணுறதுக்கு பெஸ்ட் திங் என்ன அப்படின்னா பேக்கிங் சோடா நல்லா எடுத்து கொட்டிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு லிக்விடில் அப்படியே நல்லா வாஷ் பண்ணிட்டோன்னா அந்த சிங்கே வந்து ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் another tip for you. என்னுடைய ஃப்ரிட்ஜ் ஏற்கனவே ஃப்ரிட்ஜ் டூரில் பார்த்தீங்க. ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஃப்ரிட்ஜ் டூருக்கு அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து அந்த கோக்கை நிறுத்திட்டாரு. ஸோ தேர் இஸ் நோ கோக் பாட்டில்ஸ் இன் மை ஃப்ரிட்ஜ். அது வந்து ஐ ஃபீல் ப்ரவுட். அப்புறம் க்ளீனிங்க்கு வருவோம். இந்த ஸ்பஞ்ச் இது வந்து ஃபுல்லாக வெட் பண்ணி நல்லா ஸ்குவீஸ் பண்ணி பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் துடைக்கிறதுக்கு, எலக்ட்ரானிக்ஸ் துடைக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்பஞ்ச் தான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட்ஸ் வெரி ஈஸி டு க்ளீன். ஸோ திஸ் இஸ் another thing. பாட்டில்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து ஐ கோ வித் திஸ். ஸோ பாட்டில் உள்ளே போய் அது நல்லா ரோல் ஆகும். பாத்திரம் தேய்க்கிறதுக்கு 2 விதமான ஸ்பாஞ்சஸ் இருக்குது. ஒன்று வந்து கொஞ்சம் டார்க்கான இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது, இன்னொன்று வந்து நமக்கு அந்த பாரோடவே கிடைக்கும், அந்த ஸ்பாஞ்ச் உள்ளே இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய சிம்னி, அட் த சேம் டைம் ஃப்ரிட்ஜ், இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த பிராண்டோடதே நான் யூஸ் பண்ணுவேன். எலக்ட்ரானிக்ஸில் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பே கிடையாது. அது வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் ஒன்று. ரெண்டாவது, காசு பார்க்காம வாரண்டியை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் நமக்கு மிகப்பெரிய ப்ளஸ். ஏன்னா ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம் அப்படிங்கிறது விஷயம் கிடையாது, பட் அந்த வாரண்டியை வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த ப்ராடக்ட் வந்து உங்ககிட்ட இருக்கும், அது உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ இது இன்னொரு விஷயம். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த கற்பாம்பூச்சின்னு ஒன்று இருக்கும். அது பார்த்தாலே அப்படியே ஆகிடும். அதுவும் இந்த வெயில் சீசன்லலாம் எறும்பு சொல்லவே வேணாம். பிளான் பண்ணி வருவாங்க அவங்க, அப்படியே ஒரு ரோவா ஒரு ரேக்காக வருவாங்க. ஸோ அவங்கள க்ளீன் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கற்பூரம் எடுத்து அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பொடி பண்ணிவிட்டு அந்த பொடியில் வினிகர், இவ்வளோ கற்பூரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ வினிகர் அண்ட் ஃபுல் ஆஃப் வாட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ஸ்ப்ரேவை வந்து நீங்கள் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா முக்கால்வாசி வந்து உங்களுக்கு இந்த கற்பாம்பூச்சி அதெல்லாமே வராது. இன்னொன்று, கிச்சனில் மணி பிளான்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி குட்டி குட்டி பிளான்ஸ் வச்சுக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஏன்னா ஆஸ் ஐ டோல்ட் யூ, கார்டனிங் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் திங்ஸ். ஸோ மணி பிளான்ட் வந்து நீங்கள் 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி கூட கொண்டு போய் வெயிலில் வச்சுட்டு மறுபடியும் கொண்டு வந்து நீங்கள் கிச்சனில் வச்சிடலாம், அது ஒன்றுமே ஆகாது. அண்ட் இது என்னுடைய டாக்டர் ரெனிட்டா எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ரெனி பாருங்கள், இது வந்து நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்குது. தேங்க்யூ ஃபார் திஸ் கிஃப்ட். அண்ட் கிஃப்டிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னொன்று தோணும், யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பிளான்ஸ் கிஃப்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கிச்சனில் லைவ் பிளான்ஸ் இருக்கணும். அதே மாதிரி கிச்சன் கார்டனிங்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி நான் கண்டிப்பாக உங்ககிட்ட அடுத்த எபிசோடில் பேசுகிறேன். இதுதான் என் கிச்சன், இதுதான் என்னுடைய விஷயங்கள், எனக்கு தெரிஞ்சது, எனக்கு பிடிச்சது எல்லாத்த பற்றியும் சொல்லிட்டேன். என்னோடய அம்மிக்கல்லை பற்றி நான் சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு மனசே ஆறாது. இது வந்து இந்த இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் ரசத்துக்கு, இது எல்லாத்துக்குமே நாங்கள் அம்மிக்கல்லை அரைச்சி தான் யூஸ் பண்ணுவோம். இந்த குட்டி குட்டி துவையலெல்லாம் வந்து அம்மிக்கல்ல தான் அரைப்போம். உங்கள் வீட்டில் அம்மிக்கல் கண்டிப்பாக கிச்சனில் வைங்க. அது வந்து ஆஸ்பீஷியஸ் ஆனது மட்டும் கிடையாது, உடம்புக்குமே வந்து ரொம்ப நல்லது. கல்லில் அரைச்சி சாப்பிட்றதுக்கும் மிக்சியில் அரைச்சி சாப்பிட்றதுக்கும் கண்டிப்பாக நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடுங்க, ஹெல்த்தியான விஷயங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த கோவிட் டைமில் ஏற்கனவே நாங்கள் வந்து என்ன மாதிரி கஷாயம் குடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஸோ அந்த எபிசோடும் போய் பாருங்கள். விதவிதமாக கஷாயங்கள் செஞ்சு குடிங்க.
இன்னொரு அழகான கான்டென்ட்டோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's Nilima saying bye bye.